அயோத்தி நாட்டின் இளவரசர் ராமன், அவரது மனைவி சீதா மற்றும் சகோதரர் லட்சுமணன் வனவாசத்தில் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஒரு நாள் ஒளிவீசும் பொன்மான் ஒன்று தோன்றியது. அதை பார்த்த சீதை அதை பிடிக்க ராமனிடம் கேட்டார். ராமன் மானை பிடிக்க சென்றார். சில நேரத்தில் உதவி கேட்கும் குரல் கேட்டது. பயந்த சீதை லட்சுமணனை அனுப்பினார். செல்லும் முன் லட்சுமணன் ஒரு பாதுகாப்பு கோடு வரைந்தார். இந்த கோட்டை தாண்டாதீர்கள் என்று எச்சரித்தார். அந்த நேரத்தில் லங்கையின் அரசன் ராவணன் முனிவர் வேடத்தில் வந்தான். அவன் பிச்சை கேட்டான். கருணையால் சீதை அந்த கோட்டை தாண்டினார். அதே அவனது வஞ்சகம். ராவணன் தனது உண்மை உருவத்தைக் காட்டி சீதையை கடத்திச் சென்றான். லங்கையில் இருந்தபோதும் சீதா தன் நம்பிக்கையை இழக்கவில்லை. ராமனுக்கு உண்மையாகவே இருந்தார். இதைக் கேட்ட ராமன் மிகுந்த துக்கத்தில் ஆழ்ந்தார். பின்னர் அனுமன் மற்றும் வானரப்படையுடன் லங்கைக்கு சென்றார். அங்கு நடந்தது ஒரு மாபெரும் போர். இறுதியில் ராமன் ராவணனை வீழ்த்தினார். சீதையை மீட்டு நீதியும் நன்மையும் வெற்றி பெற்றது.